Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் காமனாக ஒரு சைஸில் கிருஷ்ணருக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க கிருஷ்ணருக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். 20 இன்ச்சஸ் இருந்தால் போதும். 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். வித் 4.5 இன்ச்சஸ். இந்த பீஸை சென்டரில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே லென்த்துக்கு இன்னொரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதோட வித் 3.5 இன்ச்சஸ் அண்ட் ரெண்டு சைட்லேயும் 1/4 இன்ச்சுக்கு மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஷாட்டன் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்க இந்த நூலெல்லாம் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஓவர்லாக் பண்ணணும். அதர்வைஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரா எட்ஜஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கலாம். ஹிப் சைடில் ஊசி நூலில் அப்படியே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு முறை ராங் சைடு மேலே ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது அப்படியே திருப்பிட்டு அகைன் ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரா எட்ஜஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். சென்டரில் நமக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் 0 சைஸ் குட்டி கிருஷ்ணருக்கு இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறதுனால ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் 3 to 4 இன்ச் இருந்தால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு போட்டுக்கிறேன். ஸ்கர்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணணும். ஈக்குவல் சைஸில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நீட்டாக பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. சென்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இந்த ஷாட்டின் கிளாத்தில் ரா எட்ஜஸே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த கிருஷ்ணருக்காக தான் இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணது. ஸோ ஜென்ரலாக நம்ம சைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா தரையிலேருந்து வச்சு நம்ம இன்ச் டேப் அளக்கும்போது மேக்ஸிமம் என்ன ஹைட் வருதோ அதுதான் அதோட சைஸ். ஸோ இந்த கிருஷ்ணனோட சைஸ் 0 சைஸ் 1.75 இன்ச்சஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்கில் ஒரு பக்கம் ஓப்பன் சைடு இருக்கும். ஸோ அதில் கயிறு இருக்கும், இல்லைனா வெல்க்ரோ இருக்கும். ஸோ இடுப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கால் வழியாவோ இல்லை தலை வழியாவோ மீன்ஸ் கை வழியாவோ தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஹிப் சுற்றளவு எய்தர் ரெண்டு கைக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் மீன்ஸ் 1.5 inches
அதர்வைஸ் 2 காலுக்கும் நடுவில் இருக்க இன்ச்சஸ் மேக்ஸிமம் 1.5 இன்ச்சஸ். ஸோ அதை டபுள் பண்ணும்போது 3 இன்ச்சஸ் டு 4 இன்ச்சஸ் இருந்தால் தான் நம்மளால் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க கிருஷ்ணரோட கை டிஸ்டன்ஸ் இல்லை கால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை விட டபுள் டைம் இந்த சுற்றளவு இருக்கா மாதிரி நம்ம சுருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே எல்லா சைஸ் கிருஷ்ணருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாடி பார்ட்டையும் பெர்மனெண்ட்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணாமல் தனியாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வித் 1.5 இன்ச் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே காமனாக ஒரு சைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு தேவையான சைஸ்க்கு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் ஜஸ்ட் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஸோ சின்ன சைஸ் கிருஷ்ணராக இருந்தால் மேல் பக்கம் இந்தளவு இருந்தால் போதும், கீழ்ப்பக்கத்தில் அப்படியே மடித்து விட்டுக்கலாம். இதை விட பெரிய சைஸ் கிருஷ்ணருக்கு போடும்போது மேல் பக்கத்தில் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ்ஸையே நம்ம இதை விட பெரிய சைஸ் கிருஷ்ணருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கிரீடம் அண்ட் ஃப்ளூட் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. இந்த டிஐஒய் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை இப்போ கிருஷ்ணருக்கு போட்டு பார்க்கலாம். கால் பக்கமாக தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாடி பார்ட்டை தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கிரீடமும் போட்டாச்சு, ஃப்ளூட்டையும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஃபைனலாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்கார். இந்த செயின் வந்து ஃபிக்ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு மேலே அப்படியே சுற்றி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.